அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோவில் உங்களை பார்த்து கிட்டத்தட்ட 5-6 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம பெரிய வீடியோ சேனலில் போட்டு. ரீசன் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. அதுக்கப்புறம் உங்களோட டே இன் மை லைஃப் வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். அதையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்ற காரணத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸ்கூல் போகிற ஒரு பையன், அப்புறம் 1.5 வயசில் ஒரு பையன், 2 பேரையும் சமாளித்து ஒரு நாள் ஓடி முடிகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதில் நம்ம வெளில ஷூட்டுக்கு வேறு போயிடுவோம். அப்புறம் இப்போ லாஸ்ட்டு 1 மந்த் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிஸ்னஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் உங்கள் சப்போர்ட்டில். ஸோ அந்த பிஸ்னஸ் இப்போ தான் லான்ச் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கான வேலைகள், நிறைய ரிசர்ச்சு, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், எவ்வளோ குவாலிட்டியாக வாங்கணும்னு நிறையவே தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அதில் ஒரு 3-4 மந்த் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஃபுல்லி ஆக்கியபைடாக இருந்தனால என்னால் இந்த ஃபுல் வீடியோ எடுப்பேன். உங்கள் காலையில் ஒரு விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது அப்படியே மதியம் வர்றதுக்குள்ளவே வேறு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அது ஸ்டக் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் என்னால் போட முடியல. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் ஒரு சைடில் அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஆயாச்சு. இதுக்கப்புறமா ஃபுல் விலாக் ரெகுலராக அவங்க எல்லாருக்காகவும் கொடுப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷால்லா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேசலாம். விலாக்ஸ்லேயும் சரி, மினி விலாக்ஸ்லேயும் சரி. மினி விலாக் போடுறதுக்கான காரணமும் அதுதான். அட்லீஸ்ட் மினி விலாக் மூலியமாவது உங்களை உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தனால தான் மினி விலாகாவது போட்டுட்ருப்போம் அப்படின்னு போட்டுட்ருந்தேன். டெய்லி பேசலாம். நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பிடிச்ச மாதிரி என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் செய்ய தான் போகிறேன். அண்ட் இது உங்களுக்கு தெரியும், ரம்ஜான் வரப்போகுது. உங்களோட ரம்ஜான் விலாக்ஸ் எனக்கு பிடிக்கும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். கூடவே இனிமேல் ஃபுல் விலாக்ஸ் நிறைய வரப்போகுது. வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், செடிக்கு பக்கத்தில் இந்த ஆட்டோவுக்கு என்ன விலைன்னு தெரில. இப்படி தான் வைக்கிற எந்த பொருளுமே அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அப்படியே வீட்டே ரணகலமாக ஆக்கி வச்சுருக்கானுங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய மரம், செடி, கொடியெல்லாம் இருக்கிறனால ஒரு மாதிரி வைப்பே நல்லாயிருக்கு. இந்த வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. சப்போட்டா, அந்த சப்போட்டாக்குள்ளே தக்காளி வந்துருக்கு. ஆக்சுவலாக எங்களால் வீடை கூட ஒழுங்காக க்ளீனாக வச்சுக்க முடியல இப்போல்லாம். ஏன்னா இவங்க காலையில் தான் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிருப்போம். மதியத்துக்கு மேலே அவங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்கல்ல, வந்துட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்தாங்கன்னா வீடே குப்பை மாதிரி ஆக்கிடுவானுங்க. அப்படியே தலையில் பிரட்டி போட்ட மாதிரி ஆயிரும். வீட்டுக்கு வந்தப்போ விதை வாங்கி போட்டோம். தக்காளி இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்குல. அடுத்து இது பச்சை மிளகா. இன்னொரு ரவுண்டு கார்டனை கூப்பிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ரீசெண்டாக நிறைய வெயிலில் அலைஞ்சு தூசி புழுதின்னு ஃபேஸ் எல்லாமே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டில் சோப்பும் கிடையாது, பேராபெனும் கிடையாது. பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் 100% வேப்பில தான். அதனாலேயே ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே 99.9% வரைக்குமே பிம்பிள் ஏற்படுத்துகிற பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடுது. இந்த ஜென்டில் கிளென்சர் இம்பியூரிட்டிஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்காகவும் பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுறதுக்காகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் மூஞ்சியை கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு எடுத்து அந்த ஃபேஸ் வாஷை ஜென்டிலாக மசாஜ் பண்ணாலே போதும் சர்க்குலர் மோஷனில். அப்புறமா ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்க் மூலியமாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மினிமம் 30% வரைக்கும் ஆஃபரோட வாங்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால தான் உங்களுக்காக இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லீவ் டைம்ன்றனால பசங்கள்லாம் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் பண்ண போகிறேன். உளுந்த வடைக்கு ஊற வச்சிருந்தேன். எப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் பண்ணுறேனோ அன்றைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப லேட் ஆகும். 11 மணி ஆயிரும் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட் ரவுண்டு பால், மால்ட்டு, டீ, வடைன்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஐதான் மாதிரி ஜரார் இருக்கும்போதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஐதானை வச்சுட்டு வீடியோஸ் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அவ்வளோ சேட்டாவேன். அப்புறம் அங்கேருந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு. இந்த குட்டி குட்டி மீன் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் மத்தி மீனும் கிழங்கா மீனும், அது என்ன மீன், நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்க, சாரி, அந்த 2 மீனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, வரையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சப்போட்டா பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு அக்கா வாங்கிட்டு போ, நல்லா இல்லைன்னா திரும்ப காசை வாங்கிட்டு போ அப்படின்னாங்க.
சரின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்பு வேக வச்சேன். ஏன்னா காலையில் பொங்கல் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனால் மீன் கடையில் ஒன்றுமே இருக்காது. அதனால் போயிட்டு வந்துட்டு பொங்கல் செய்யலான்னு வந்ததுக்கு அப்புறமா பொங்கலுக்கு அரிசி பருப்புலாம் வேக வச்சாச்சு குக்கரில். நான் பொங்கல் எப்பயுமே ஒரு கப் அரிசினா ஒரு கப் பாசி பருப்பு போட்டு தான் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் நெய், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், உப்பு, இது எல்லாம் போட்டு விசில் போட்டாச்சு. அப்படியே மொட்டை மாடிக்கு முருங்கைக்காய் பறிக்க வந்தாச்சு. 2 முருங்கைக்காவை எடுத்து டிஃபன் சாம்பார் மாதிரி வச்சோன்னா பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் 2 முருங்கைக்காய் மட்டும் எடுத்துட்டு கீழே வந்தாச்சு. நான் கூட சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். முதல் பசங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, 2வது பசங்க வாளுன்னு. இப்போ லைவாகவே பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா நான் சமத்தா தான் இருந்திருக்கேன் எங்கள் வீட்டில். சும்மா சொன்னேன், நானும் சேட்டை பண்ணுவேன். இப்போ இன்னொரு சைடில் சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு சைடில் விசில போட்டு விட்டாச்சு. உளுந்த வடைக்கு இஞ்சி பச்சை மிளகாவை நான் அரைக்கும் போதே சேர்த்துருவேன். ஏன்னா நம்ம அரைச்சக்கப்புறம் சேர்த்தோம்னா குட்டி பசங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதனால் அரைச்சே போட்டுருவேன். அரைச்சக்கப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு மட்டும் சேர்த்துட்டு முறுன்னு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். வடையும் ரெடி ஆயிருச்சு. பொங்கலுக்கு அரிசி பருப்பு நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். சீரகம், மிளகு, பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சாப்பாடு, அதை போட்டு கிளறி எடுத்தா பொங்கல் ரெடி. வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இன்னொரு சைடில் சட்னி அரைக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, லைட்டாக புளி சேர்த்துட்டு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டியாச்சு. அதில் எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி வாங்கி வச்சிருப்பேன் சீசன் வந்துட்டா. அப்படி வாங்கி வச்சு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. சரி, அந்த பழத்தை அரைச்சு அது கூட ரவை போட்டு கேசரி கிண்டிடலான்னு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். யூஸ்வலாக ரவை கேசரி எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். நெய்யில் நிறைய முந்திரி, கிஸ்மிஸ்லாம் வறுத்து போட்டு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை பரிமாறியாச்சு. ஏதாவது பெரிய மெனு பிளான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக லீவ் நேரத்தில் தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சமைக்க முடியும். மைலோவில் ஒரு மில்க் ஷேக் போட்டேன், பயங்கரமாக இருந்தது. ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே மீன் கழுவ வந்தாச்சு. இந்த மத்தி மீனை பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த நெத்திலி மீன் வாங்கியிருந்தேன், அதையும் ஒரு சைடில் கழுவி எடுத்துட்டு மத்தி மீனில் கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரட்டி வச்சாச்சு. அதே மாதிரி நெத்திலி மீன்லையும் கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரட்டி வச்சிட்டேன். அதையும் நல்லா முறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. வறுத்தெடுத்த மத்தி மீன் வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே முறுன்னு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு மீன் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு வேலை. மண் பாத்திரத்தில் புளி தண்ணி, உப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாங்காவை இப்படி இடிச்சு சேர்த்தோம்னா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூண்டையும் இடிச்சு சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் 20லேருந்து 25 போல் சேர்த்துட்டு இடித்த பூண்டையும் போட்டுட்டு நல்ல ஒரு கிளறு. எங்கள் ஊர் சைட்லாம் மீன் குழம்புல மாங்காவோட முருங்கைக்காய் போடுவாங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய்னு எல்லாத்தையும் போடுவாங்க. நல்லா இருக்கும். ஒரு காய் போடும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய குழம்பு பொடியை போட்டு அப்படியே ஒரு கரைச்சி அடுப்பில் தூக்கி வச்சு வாழை இலையை போட்டு கொதிக்க வச்சோன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல இறங்கி இருக்கும். அவ்வளோ மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்புனா கண்டிப்பாக மண் சட்டி தாங்க, அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு நான் கழுவி வச்சிருக்கிற அந்த நெத்திலி மீன் போட்டிருக்கேன். நெத்திலி மீனில் தான் இன்னைக்கு குழம்பு. மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பு அமர்த்தினாலே அந்த மண் சட்டி சூட்டுக்கே வெந்துடும். சின்ன மீன் தானே. கடைசியாக நல்லெண்ணெயை ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டா அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி. இந்த சைடில் மண் சட்டியிலே வந்து சாப்பாடும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இலையில சூட சாப்பாடை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குழம்பை ஊற்றி பொரிச்சு வச்ச நெத்திலி மீன், அப்புறம் மத்தி மீன் எல்லாத்தையும் வச்சு லஞ்ச் சாப்பிட்டுட்டு களி மால்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் காய போட்டிருந்தது எல்லாத்தையும் போய் பார்த்து திரும்ப எடுத்துட்டு வரணும் கீழே. அப்புறம் ஈவினிங் மேலே குட்டியாக ஒரு ஷாப்பிங்க்கு கிளம்பி வந்தாச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து இனிமேல் நிறைய ஃபுல் vlogs வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஆன்லைன் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க. வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. கடையை அடைக்க போகிறோன்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா தான் நாங்களே வெளியில் வந்தோம். அவ்வளோ நேரம் உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் லேட் ஆனனால அங்கேயே சில்லி பரோட்டா கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அவ்வளோதான். பை பாய்.